வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ கத்திரிக்காய் வறுக்க போகிறேன். எண்ணெய் கத்திரிக்காயை இந்த காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாலாக கீத்திக்கிட்டு நான் அரைக்கிற மசாலாவை அதில் ஸ்டஃப் பண்ணி முழுசாக வறுக்க போகிறேன். தேங்காய் ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சோம்பு ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், பூண்டு முழுசாக ஒன்று, வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, இதுகளை இந்த தேங்காயோடு போட்டு அரைக்க போகிறேன். இந்த மசாலாவில் வெங்காயம், தக்காளி, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காயை போட போகிறேன். இந்த மசாலாலேயே நான் உப்பும் மிளகாத்தூளும் கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதில் ஸ்டஃப் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா அரைச்சிட்டேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டஃப் பண்ணுறேன். முதல்ல டைரெக்டாக இதுலேருந்து மசாலா வைக்கக்கூடாது, ஏன்னா அதுலேருந்து தண்ணியாக வரும். இதை முதல்ல தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இங்கே பாருங்கள். இப்போ பிளேட்லேருந்து எடுத்து இந்த மாதிரி உப்பு எல்லாம் கலந்தாச்சு. இதை இந்த பக்கம் ஒரு பகுதி வச்சுட்டு இந்த பக்கம் திருப்பி எடுத்து இந்த பக்கம் நான் 2 பக்கமும் வைக்கணும். அவ்வளோதான். திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் மசாலா, அப்புறம் திருப்பி இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் வைக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு தாளிக்கலாம். கத்திரிக்காயில் மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தாளித்து போடும்போது கத்திரிக்காய் ஒரு வதக்கிட்டு தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி போஸில் வைக்கணும். அப்போ தான் அடியில் வேகும். இங்கே வெந்துடும், அப்புறம் இங்கே அடிபாகம் சரியாக வேகாது. அதனால் இந்த மாதிரி கரண்டியில் திருப்பி விட்டுட்டு தண்ணிக்குள்ளே இப்படி வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். வாங்க தாளிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். நல்லா பொரியட்டும் கடுகு உளுத்தம்பருப்பு. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. வெங்காயமும் இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கத்திரிக்காய் வறுவல். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு மேட்ச் ஆகும். ரொம்ப ரசம் சாதத்துக்கு, ரசம் வச்சு இந்த கத்திரிக்காய் வறுத்தோம்னா அந்த கிரேவியை போட்டு சாப்பிட்டுட்டு ரசம் போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த தக்காளி போடுறேன். வதக்கிட்டு கத்திரிக்காயை போட்டு ஒரு பரட்டிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி இதில் போட்டிருக்கேன், ஒரு தக்காளி தேங்காயில் அரைக்கும்போது போட்டிருக்கேன். அரைக்கும்போது நீங்கள் பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த கத்திரிக்காயை போட்டு கசரிக்கிறேன், நல்லா கிளறிக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டேன். ஒரு 3 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ நான் தண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், கத்திரிக்காய் முடிஞ்ச வரைக்கும் அப்படி பரட்டி விடுங்க. அப்படியே அடியில் பகுதி வேகிற மாதிரி பரட்டி விடுங்க. அவ்வளோதான். இப்போ நான் மூடுறேன். வெந்தோனையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. கிளறிக்கலாம். அப்பப்போ நம்ம வேகிற வரைக்கும் கிளறி விடணும், இல்லைன்னா ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். ஸோ வேகிற வரைக்கும் நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்ம திரும்ப நான் மூடி வைக்கிறேன். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நான் 2 தடவை கிளறினேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகணும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம மூட வேணாம் திரும்ப, ஏன்னா அப்புறம் ரோஸ்ட்டாக வறுக்க முடியாது நம்மளால். ஸோ அதை நல்லா கிளறிட்டு இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் இப்படியே ஓப்பனாக வேகட்டும். அப்போ தண்ணி வற்றவும் வேகவும் ரோஸ்டாகவும் கரெக்டாக இருக்கும். கத்திரிக்காய் வெந்துருச்சு, நம்ம மசாலா கிரேவி தண்ணியாக இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டக்குன்னு கத்திரிக்காயை இந்த மாதிரி செப்பரேட்டாக பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்துடும் அழகாக. எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த கிரேவியை மட்டும் நல்லா சுருள கிளறிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரிஞ்சாலெலாம் உள்ளே போட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு.
பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்கள் கத்திரிக்காய். கொஞ்சம் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு கிளறிக்கிறேன். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. நான் ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்து வச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ எடுத்து வச்சிடுறேன். எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சுட்டு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.